ஜேஜே ஃபேபியுலஸ் கிராஃப்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 12 பேப்பர் ரோல்ஸ் எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பர் ரோல்ஸ் 6 கொஞ்சம் ஷார்ட்டாகவும் அடுத்தது கொஞ்சம் லாங்காகவும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கார்ட்போர்டில் ஒரு சின்ன சர்க்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த கிராஃப்ட் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளுக்கு ஃபெவிகால் தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்டார் ஷேப்பில் வைக்க போகிறோம். இந்த ஸ்டார் ஷேப்பில் எப்படி கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நான் வீடியோவில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு லாங்காக உள்ள ஸ்டிக்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு 2 லாங்கான ஸ்டிக்கு இடையில ஒரு ஷார்ட்டான ஸ்டிக் அப்படியே வச்சு நம்மளுக்கு எவ்வளோ கேப் விட்டு வைக்கணுமோ அதை பார்த்து செட் பண்ணிக்கலாம். நான் அதான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு இப்போ இந்த கார்ட்போர்டை அதில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இது பிளாக்கில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வால் லைட் கலரில் இருக்கும்போது இது டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அல்லது நம்ம வால் டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் பிளாக் தான் கொடுக்குறேன். அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் சென்டரில் நான் ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுக்குறேன். அந்த சர்க்கிளுக்கு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுக்குறேன். நைட் காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம டெக்கரேஷனுக்காக அந்த சைட்ஸில் ஒட்டுறதுக்காக நான் ஒரு 12 பீசஸ் ஹார்ட் இன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நோட்டோட அட்டையில் நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ரெட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து இப்போ இதை நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் 12 பீசஸையும். இதை இப்போ பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லா ஸ்டிக்ஸ்லேயும் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ நல்லா ஷைனிங்காக இருக்குது ரெட் கலர் ஒன்று. அண்ட் ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு சின்ன ஹார்ட் மட்டும் கட் பண்ணி அந்த சென்டரில் ஓட்டுறதுக்காக நான் கட் பண்ணி அதையும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் ஒட்டிக்கலாம். இப்போ மற்ற பெரிய ஹார்ட் அதையும் ஒட்டிக்கலாம். எல்லாமே ஒரே சைஸில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மெஷர் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் வச்சு ஒட்டும் போது கண்டிப்பாக ஒட்டாது. கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஒன்று அல்லது விட்டுரும். ஸோ பின்னாடி கடைசியில் நான் செலோ டேப் ஒட்டியிருப்பேன். அதை நான் வீடியோவில் காமிக்கலை. ஸோ அதை ஒட்டிக்கோங்க. அல்லது ஃபெவிபாண்ட் அல்லது ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ரொம்ப ஸ்டிஃபாலாம் இருக்காது, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இதை வாலில் ஹேங் பண்ண முடியாது, ஸ்டிக் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லை செல்லோ டேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் டபுள் டேப் இதில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் இன்ஸ்லேயும் சின்ன சின்னதாக டபுள் டேப் கட் பண்ணி ஒட்டிட்டு நீங்கள் வாலில் ஒட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.